கிறிஸ்து பிறந்த நாளை தான் நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். பொதுவாக குழந்தைகளாகிய எங்களுக்கு பிறந்த நாள் என்றால் முதலில் நினைவிற்கு வருவது ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. ஏதாவது ஒரு பரிசு கிடைத்தால் எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இயேசுவின் பிறப்பு கூட மனிதர்களாகி நாம் ஒவ்வொருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பரிசு, விலை மதிக்க முடியாத பரிசு என்றுதான் கூற முடியும். யார் இயேசுவாக கொண்டு நமக்கு கொடுத்தார்? ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்த தேவன் மனிதனோட ஒரு நெருங்கிய உறவுடையவராக இருந்தார். ஆனால் கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை நிமித்தம் மனிதன் தேவனோட உறவை இழந்தார். பாவத்திற்கு உட்பட்ட மனிதனை மீட்டெடுக்க பிதாவாகிய தேவன் தீர்மானித்து கர்த்தராகிய இயேசுவை நமக்கு பரிசாக கொடுத்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம். பாவியாகி நம்மை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். இயேசு யாருக்காக கொடுக்கப்பட்டார் என்று நானும் பேசுகிறேன். வேதம் சொல்கிறது, ஏசாயா 9:2 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் லூக்கா 2:10 இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இருக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களில் இயேசு நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக, மகிழ்ச்சி கொடுப்பதற்காக உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். மேலும் நமக்காக உலகத்தில் பிறந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றும், இயேசுவின் பிறப்பு ஒரு மனிதனுக்கு என்னவென்றால் கொடுக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறது என்றும் நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோழி மேலுக்கும், அவர் நாம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று பார்க்கிறோம். நமக்காக இந்த உலகில் பிறந்த இயேசு 5 நாமங்கள், அந்த பேர்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று, முதலாவதாக அவர் கொடுக்கப்பட்ட பேர் அதிசயமானவர் என்று பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயம். ஒரு கண்ணியின் மூலமாக பாவம் இல்லாதவராக இயேசு பிறந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் அதே அதிசயங்களை செய்தார். குருடரை பார்வையை செய்தார், செவிதலை கேட்க செய்தார், மருத்துவர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் எத்தனையோ அதிசயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதம் 77:14 அரசியல் செய்கிற தேவன் நீரே என்று பார்க்கிறோம். இயேசு அரசியலை செய்கிறவர். என்னோட வாழ்க்கை அரசியல் நடக்குமா? என்னோட வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கிறது, கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறது, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமா அதிசயமான தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்வார். அடுத்ததாக அவர் ஆலோசனை கர்த்தர் என்று பார்க்கிறோம். பொதுவாக சில வேலைகளில் நாம் தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு குழம்பி போவது பழக்கம். அந்த மாதிரியான வேலையில் யாராவது நமக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்குவது பழக்கம். ஆனால் மனிதர்களின் ஆலோசனை சில வேலை இன்னும் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்துவது உண்டு. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 32:8 நான் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று பார்க்கிறோம். நீங்கள் குழந்தைக்கு ஆலோசனைக்காக இயங்கும் போது நீங்கள் ஜெபியுங்கள், இயேசு உங்களுக்கு ஆலோசனை தருவார். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள வேதாந்தம் தினமும் வாசியுங்கள். வசனத்தின் மூலமாக அவர் உங்களோடு பேசுவார். கடைசியாக அந்த வசனம் சொல்கிறது, அவரிடம் சமாதான பிரபு என்று. சமாதான பிரபுவாக இயேசு நமக்கு சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கு சத்துவான சாத்தான் பிள்ளைகள் காணப்படுகிற சமாதானத்தை எடுத்து போடுகிறார், வாலிபர்களுக்குள் காணப்படுகிற சமாதானத்தை எடுத்து போடுகிறார், குடும்பங்களுக்குள் காணப்படுகிற சமாதானத்தை எடுத்து போடுகிறார். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், ஏசு உங்கள் இதயங்கள் வரும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்கள் இல்லத்தில் சமாதானம் உண்டாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஏசு அரசியமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் இருதயங்கள் இயேசு கீழே கொடுங்கள். உங்கள் இருதயங்கள் இயேசு வருவதற்கு தடையாக என்ன என்றாலும் அதை தூக்கி வெளியே போடுவதற்கு தயங்காதீர்கள். அன்றைக்கு சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை என்றார்கள். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுப்பீர்களா? அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்கள். அவர் உங்களை வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன்.